Hello everyone. Now we are going to see Unit 3 Accounts of Partnership Firms. அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, அதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத அந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப் ஃபேமுங்கிறது என்னது? அதாவது அது ஒரு 2-3 பேர், 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படிங்கும். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் படி அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த பிஸ்னஸை ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன சொல்லுவோன்னா பார்ட்னர்ஸ் அப்படிம்போம். ஸோ ஓவராலாக என்ன சொல்லுவோன்னா ஃபேம், அதை தான் பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படிங்கிறோம். The name under which the business of a firm is carried on is called the firm name. In the case of partnership, the purpose of many persons joining together may be to raise more capital, to pool expertise. அதாவது எதுக்காகனா, இந்த மாதிரி நிறைய பேர் சேரதுனால அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, to raise more capital, to raise more capital, to pool expertise, to share responsibilities and liabilities. ஓகேவா? இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் உள்ளே ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது in the case of partnership, the purpose of many persons joining together may be to raise more capital, to pool expertise, to share responsibilities and liabilities. அதாவது அவங்க எல்லாருமே ஒருத்தராக ஒரு பிஸ்னஸை பண்ணுறப்ப, இப்போ சோல் ப்ரொப்ரைட்டரில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா லிமிட்டட் கேபிட்டல். ஏன்னா அவரால் எவ்வளோ அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பேர், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட மேக்ஸிமம் அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ நிறைய கேபிட்டலை அரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. தென் டு பூல் எக்ஸ்பர்டைஸ், மேபி ஒருத்தர் டெக்னாலஜிக்கலாக ரொம்ப வெல் வெஸ்ட் பர்சனாக இருந்தாருன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ டு ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஒவ்வொரு பொறுப்புகளையும் கடமைகளையும் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. அதாவது லாபம்னாலும் ஒருத்தருக்கே, நஷ்டம்னாலும் ஒருத்தருக்கேங்காமல் லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிடுவாங்க, எல்லாருமே சேர்ந்து பகிர்ந்துக்கிற ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஃபேக்டர் அந்த இடத்துல இருக்குது. அடுத்து, டு ஓவர்கம் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டரி சச் as லிமிட்டட் கேபிட்டல், ஸ்மால் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸட்ரா, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். அதாவது இந்த சோல் ப்ரொப்ரைட்டரில் இருக்கக்கூடிய லிமிட்டட் கேபிட்டல் அண்ட் சின்ன சைஸ் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிற லிமிட்டேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அரைசிங் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. அதாவது அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டையோ லாஸோ அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா, அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த ரேஷியோ படி அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரீடு ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோ படி அவங்க என்ன பண்ணிக்கணும், அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டையோ லாஸையோ ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இன் இந்தியா, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஆர் கவர்ன் பை த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. பார்ட்னர்ஷிப் ஆக்டுன்னு இருக்குது. ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது கம்பல்சரியான்னு பார்த்தா கம்பல்சரி இல்லை. வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் அது ரொம்பவே சேஃப். எல்லாமே என்ன ஆயிடும், ரெஜிஸ்டர்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். யாரும் எந்த விஷயத்தையும் மாற்றி சொல்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ மீனிங்னா என்ன இருக்கும், when 2 or more persons join together to form a business to share the profit or loss arising therefrom in an agreed ratio. ஸோ 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டையோ லாஸையோ அவங்க முன்கூட்டியே பேசி வச்சு ரேஷியோ படி பிரிச்சுக்கக்கூடியது தான். ஸோ அதுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்க. இந்த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அதாவது இப்போ 4 பார்ட்னர்ஸ் இருக்குன்னா 4 பேரும் சேர்ந்தும் அந்த பிஸ்னஸை பண்ணலாம். இல்லை 2 பேரோ இல்லை ஒருத்தரோ மட்டும் பண்ணிவிட்டு மற்றவங்க அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணதோட அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிக்கிட்டும் இருக்கலாம். அந்த மாதிரியும் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் உண்டு. ஓகேவா? இதோடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா,
1 2 இல்லை அதுக்கு மேற்பட்டவங்க இருக்கணும். அந்த மேக்ஸிமம் லிமிட்டும் 50 மெம்பர்ஸை தாண்டி போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அந்த பார்ட்னர்ஸ் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் டு ஷேர் த ப்ராஃபிட் ஒரு லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த அக்ரிமெண்ட் மேபி ஓரல் ஆர் ரிட்டன் ஆர் இம்ப்ளாய்டாக இருக்கணும். அது எழுத்துப்பூர்வமாவோ இல்லை சொல்லி வச்சபடியோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறான். த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி டு கேரி ஆன் அ பிஸ்னஸ் அண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை தொடங்குறத பற்றியும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறத பற்றியும் அதில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். இந்த பிஸ்னஸ் மேபி கேரிட் ஆன் பை ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலை பண்ணலாம், இல்லை யாராவது ஒருத்தர் மட்டும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீடுங்கிற நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை தான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறோம். பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் அ டாக்குமெண்ட் in writing that contains the terms of the agreement among the partners. It is not compulsory for a partnership to have a partnership deed as per the Indian Partnership Act 1932, but it is desirable to have a partnership deed as it serves as an evidence of the terms of the agreement among the partners. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் டீடிங்கன்னா எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். எந்த அளவுக்கு வந்து நாங்கள் ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணோம், எங்களோட குட்வில் ஷேரிங் என்ன, எங்களோட கேபிட்டல் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்குவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ, இப்படி எல்லா விஷயமே ரிட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் பார்ட்னர்ஷிப் டீட். அதாவது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி அந்த டீட் வந்து அவசியம் கம்பல்சரி இல்லை. தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டீடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா ஒரு எவிடன்ஸ் மாதிரி, எங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது பணம் பாருங்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும். அதோடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது புக்கை ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னென்னா நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ், என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அது எவ்வளோ நாளாக இருக்குது, நேம் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், அவங்களோட நேம் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கணும். ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன, ஒவ்வொரு பார்ட்னருக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறதுக்கான அலவுட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல், rate of interest on drawings of partners, rate of interest on loan provided by partners. ஸோ அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணால் அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், ட்ராயிங்ஸ்னால் அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணால் அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேபிட்டல் கொடுத்தா அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணுங்கிறான். தென் அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலவுட் டு எனி பார்ட்னர். அதாவது ஒரு அந்த பிஸ்னஸில் சொன்னோம் இல்லையா, யாராவது 4 பேரும் சேர்ந்து பண்ணலாம், இல்லை யாராவது ஒருத்தர் லீட் பண்ணலாம். அப்போது 4 பேர் சேர்ந்து பணம் போட்டு ஒருத்தர் மட்டும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து சேலரிங்கிற மாதிரி பே பண்ணணும். அந்த டீட்டெயில் இந்த பார்ட்னர்ஷிப் டீலில் ரெக்கார்ட் ஆகிருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். ஒரு நியூ பார்ட்னர் உள்ளே வரோன்னா அதுக்கு என்னென்ன நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து ப்ரீடிஃபைன்டாக அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். தென் ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டியூ டு த ரிட்டையர்மெண்ட். இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பார்ட்னரில் யாராவது ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட செட்டில்மெண்ட் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அந்த டீடில் இருக்கணும். மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒரு டெத் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் உள்ளே வராரோ இல்லை ஒரு பார்ட்னர் வெளியே போகிறோம், அந்த டைமில் கம்பெனியோட குட்வில் என்ன, அதோடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னங்கிறத நாங்கள் எந்த மெத்தடில் ரெஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறோம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் அ பார்ட்னர், செட்டில்மெண்ட் ஆஃப் டியூஸ் டு த லீகல் ஹையர். அதாவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா அவருக்கு அப்புறம் அந்த ஷேரையும் அவங்களுக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்டை யார்கிட்ட கொடுக்கணுங்கிற இன்ஃபர்மேஷனும் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் டிசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். இன்கேஸ் ஃபர்மே டிசொல்யூட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ போல் அக்கௌண்ட்ஸ் எப்படி செட்டில் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் the provisions of the Indian Partnership Act 1932 in the absence of partnership deed. மேபி அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் டீட் ஒன்றும் போடலை அப்படிங்கிறப்போ ஆக்ட் படி என்ன சொல்லலாம், அவங்களுக்கு நிறையா என்ன சில கான்ஃப்ளிக்ட்ஸ் வரலாம் இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு அக்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கொடுத்துருக்க இந்த விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஃபாலோ பண்ணி ஆகணும். இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் வென் தேர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இன் த பார்ட்னர்ஷிப்
partnership deed, then the following provisions of the act will apply. ஸோ அந்த ஆக்ட் படி இருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதில் ரெமுனரைசேஷன் டு பார்ட்னர்ஸ், நோ சேலரி or remuneration is allowed to any partner. எந்த பார்ட்னருக்கு என்ன பண்ண மாட்டாங்களா, சேலரி எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஷுட் பி ஈக்குவல். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் த கேபிட்டல். ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக போட்டால் அவங்களுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. மேபி பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு பார்ட்னர் எவ்வளோ அதிகமான அமௌண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது இந்த இடத்துல. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ்டு பை பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம். அப்போ அவங்க லோன் எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோனா 6% பெர் ஆனம் ஆகணுங்கிறது ப்ரீடிஃபைன் அந்த ஆக்டில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்ட் ஆன் த ட்ராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஓகே மேம். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் 1 சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ABCD are partners in a firm. There is no partnership deed. How will you deal with the following? 4 பேர் ஏபிசிடின்னு சொல்லி 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேமில் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டீடும் இல்லை. அப்படி இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படின்னு கொஷின் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல், ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 12% பெர் ஆனம். அப்போ அந்த 4 பேரில் ஏங்கிறவன் என்ன பண்ணிங்கன்னா அதிகமான கேபிட்டலை கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் 12% தாங்கன்னு கேட்குறான். அது அலவுடா, இந்த அப்ளிகேஷன் படி அது அலவுடா? நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் அந்த கேபிட்டல் இல்லையா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம சொல்யூஷனில், no interest on capital is payable to any partner. So therefore A is not entitled to interest on capital. Next B has withdrawn rupees 1000 per month. Other partners ask B to pay interest on drawing at 10% per annum to the firm, but B does not agree to it. அப்போ B வந்து என்ன பண்ணான்னா மாதம் எப்போவுமே ஒரு 1000 ரூபா பிஸ்னஸ்லேருந்து எடுத்துருதான். அப்போ மற்ற பார்ட்னர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள் 10%ங்கிற மாதிரி இருக்கா. அதுக்கு B வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறத பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாட்டி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இஸ் சார்ஜ்ட் ஆன் த ட்ராயிங் ஆஃப் த பார்ட்னர். அப்போ இங்கே என்ன கொடுப்போம் சொல்யூஷனில், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் ட்ராயிங்ஸ் மேட் பை த பார்ட்னர், தேர்ஃபோர் B need not to pay any interest on drawings. ஓகேவா? தேர்டு, loan advanced by C to the firm is 10,000. He demands interest on loan at 9% per annum and A and B do not agree with this. அப்போ C வந்து என்ன பண்ணிக்கான்னா ஃபர்முக்கு வந்து லோன் ஒரு 10,000 கொடுத்துருக்கான். அதுக்காக வட்டி வந்து ஒரு 9% கேட்குறான். அதை அதர் பார்ட்னரான ஏயும் பியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது இந்த இடத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ்ட் பை பார்ட்னர்ஸ்க்கு டு த ஃபர்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், at 6% பெர் ஆனம். அவன் கேட்டிருக்கிறது 9%, பட் 9% இவனை கொடுக்க முடியாது. ரூல் படி என்ன பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ரூல் படி 6% பே பண்ணால் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேபிள் அண்ட் 6% பெர் ஆனம். தேர்ஃபோர் C is to get interest at 6% per annum on 10,000. Fourth situation, D demands salary at the rate of 5,000 per month as he spends full time for the business and B and C does not agree with this. அப்போது ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிறது வந்து D தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து நான் ஃபுல்லாக பார்க்குறேன்னா எனக்கு மந்த்லி 5,000 சேலரி மாதிரி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதை என்ன பண்ணல, பியும் சியும் அக்செப்ட் பண்ணலை. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதனால நம்ம ஆக்டில் இருக்கக்கூடிய ரூலை தான் அப்ளை பண்ணோம். அதுபடி என்ன இல்லை, ரெமுனரைசேஷன் டு பார்ட்னர்ஸ், நோ சேலரி ஆர் ரெமுனரைசேஷன் இஸ் அலவுட் டு எனி பார்ட்னர். அப்போ இவருக்கு என்ன செய்யாது, எந்த ஒரு ரெமுனரைசேஷனும் கிடைக்காது. ஹென்ஸ் டி இஸ் நாட் என்டைட்டில் டு சேலரி. Fifth, A demands the profit to be shared in the capital ratio, but B, C, D do not agree. ஏன்னா A வந்து அதிகமான கேபிட்டல் போட்டிருக்கான் இல்லையா, ஸோ அதனால் கேபிட்டல் படி எனக்கு பிரித்து தாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு நான் அதிகமாக போட்டிருக்கேனோ அதுக்கு தக்கன எனக்கு வந்து ப்ராஃபிட்டை பிரிங்க அப்படிங்கிறான். ஆனால் இந்த ரூல் படி அது உண்டா, இல்லை. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னதான், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்ட் பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. அப்போ இங்கே என்ன ஆகும், ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. அவன் கேட்ட அந்த அமௌண்ட் என்ன செய்யாது, அவனுக்கு கிடைக்காது. ஓகேவா? தேங்க்யூ.